வணக்கம் children, this is Malati. நாம் இன்னைக்கு exercise 3.5 ல third sum பார்க்க போறோம். Factorize the following. பின்வருவனவற்றை காரணிப்படுத்துக. நமக்கு பாருங்க ஒரு 6 terms இருக்கு, 6 உறுப்புகள் இருக்கு. இந்த மாதிரி 6 உறுப்புகளை காரணிப்படுத்துறது அப்படின்னா நமக்கு ஒரே ஒரு முற்றொருமை தான் நம்ம பார்த்திருக்கோம். எது அப்படின்னா a ஸ்கொயர் plus b ஸ்கொயர் plus c ஸ்கொயர் plus 2ab plus 2bc plus 2ca அப்படிங்கிறது. அதனுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா a plus b plus c the whole square. ஏன்னா எல்லாமே பிளஸ்ஸா இருக்கு, அதனால a plus b plus c the whole square. இப்போ நம்ம என்ன பண்ணா போதும்னா a என்ன b என்ன c என்ன அப்படின்னு கண்டுபிடிச்சா போதும். a ஸ்கொயர் வந்து 4x ஸ்கொயர் அப்படின்னா a என்ன அப்படின்னா பாருங்களேன், நமக்கு இதனுடைய ஸ்கொயர் ரூட் 4 ஓட ஸ்கொயர் ரூட் என்ன அப்படின்னா 2, 4 இன் வர்க்கமூலம் 2, x ஸ்கொயர் இன் வர்க்கமூலம் x. அதே மாதிரி இங்க செகண்ட் டேர்ம் இந்த இரண்டாவது உறுப்பு b ஸ்கொயரோட மதிப்பு b வேணும் அப்படின்னா 9 இன் வர்க்கமூலம் 3, y ஸ்கொயர் இன் வர்க்கமூலம் y. அதே போல c ஸ்கொயர் 25 z ஸ்கொயர் அப்படின்னா c என்ன அப்படின்னா 25 ஓட ஸ்கொயர் ரூட் 5, z ஸ்கொயர் ஓட ஸ்கொயர் ரூட் z. So a ஓட வேல்யூ 2x, b ஓட வேல்யூ 3y and c ஓட வேல்யூ 5z னு தெரிஞ்சு போச்சு. So 4x square plus 9y square plus 25z square plus 12xy plus 30yz plus 20xz ஓட ஃபேக்டர்ஸ் எது அப்படின்னா நம்ம ஜஸ்ட் அப்படியே a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ c ஓட வேல்யூ இந்த பிளஸ் சைனும் போட்டு அப்படியே நம்ம ஹோல் ஸ்கொயர் போட்டாவே போதும். பிகாஸ் எல்லாமே பிளஸ்ஸா இருக்கு, இங்கேயும் கொடுத்துருக்கிற கொஷன்ல எல்லாமே பிளஸ்ஸா இருக்கு. அதனால x ஓட வேல்யூ y ஓட வேல்யூ z ஓட வேல்யூ நெகட்டிவ் வருமா பாசிட்டிவ் வருமாங்கிற கன்ஃபியூஷனே இல்லாம அது பாசிட்டிவா தான் வரும், பிளஸ் குறியில தான் வருங்கிறது தெரிஞ்சு நம்ம a வேல்யூ 2x, b ஓட வேல்யூ 3y and c ஓட வேல்யூ plus 5z அப்படினு போட்டு so whole square னு போட்டா போதும், அவ்வளவுதான். This is the factorization of the first question. Second question, 25x square plus 4y square plus 9z square minus 20xy plus 12yz minus 30xz அப்படினு கொடுத்திருக்காங்க. நமக்கு இந்த மாதிரி 6 உறுப்புகள் வந்துனா 6 terms வந்துச்சுனா ஒரே ஒரு ஐடென்டிட்டி இதுதான் இருக்கு. சோ இந்த ஐடென்டிட்டி நாம எழுத போறோம். a square plus b square plus c square plus 2ab plus 2bc plus 2ca is equal to a plus b plus c the whole square எழுதிட்டோம். பட் இங்க எல்லாமே பிளஸ்ல இருக்கனால இது எல்லாமே பிளஸ்ல வந்துருச்சு. பட் இங்க பாத்தீங்கன்னா பிளஸ் மைனஸ் ஓட காம்பினேஷன்ஸ்ல வந்திருக்கு. இங்க எப்பவுமே ஸ்கொயர் வரதுனால பாத்தீங்களா வர்க்கங்களாக வருவதனால இந்த மூன்று உறுப்புகள்லயும் நமக்கு எப்பவுமே மைனஸ் வராது. இதுல மைனஸ் வந்திருக்கு அப்படின்னா ஏதோ ஒண்ணுல ஏஓ பிஓ சிஓ இதுல எதையோ ஒன்னோ ரெண்டோ நமக்கு மைனஸ்ல இருக்கும் அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம ஆன்சர் பண்ற மாதிரி இருக்கும். சோ நம்ம முதல்ல ஏவோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இது ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். a ஸ்கொயரோட மதிப்பு 25x ஸ்கொயர் அப்படின்னா a is equal to 25 ஓட ஸ்கொயர் ரூட் 5, x ஸ்கொயரோட ஸ்கொயர் ரூட் x. அதே மாதிரி தான் b க்கு கண்டுபிடிக்க போறோம். b உடைய அதாவது 4 உடைய வர்க்கமூலம் 2, y ஸ்கொயர் உடைய வர்க்கமூலம் y. அதே போல c வேல்யூ வேணும்னா அந்த 9 ஓட ஸ்கொயர் ரூட் 3, z ஸ்கொயர் ஓட வர்க்கமூலம் z அப்படினு எழுதிட்டோம். இப்போ இந்த ஈக்குவேஷன் எழுதிக்க போறோம். 25x ஸ்கொயர் plus 4y ஸ்கொயர் plus 9z ஸ்கொயர் minus 20xy plus 12yz minus 30xz அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ இது எல்லாமே பிளஸ்ஸா இருந்தா நம்ம கண்ணை மூடிட்டு பாருங்க a க்கு பதில் b க்கு பதில் c க்கு பதில் எல்லாம் பிளஸ் போட்டு ஹோல் ஸ்கொயர் போட்டுக்கலாம். பட் இங்க பாருங்க ரெண்டு இடத்துல மைனஸும் ஒரு இடத்துல பிளஸும் வந்திருக்கு. சோ முதல்ல நாம பிராக்கெட் ஸ்டார்ட் பண்ணி a ஓட வேல்யூ b ஓட வேல்யூ c ஓட வேல்யூவை குறிகள் இல்லாம எழுத போறோம். பாருங்க 5x னு எழுதிட்டோம். அடுத்து 2y னு எந்த குறின்னு டிசைட் பண்றதுக்காக கேப் விட்டுட்டோம். அதே போல இங்கேயும் 3z னு எழுதிட்டு the whole square போட்டோம். a ஓட வேல்யூ எழுதிட்டோம், b ஓட வேல்யூ c ஓட வேல்யூ எழுதிட்டோம். இப்போ இந்த குறிகளை முடிவு பண்றதுக்கு இங்க பார்க்க போறோம். நம்ம பாருங்க இங்க y க்கும் z க்கு முன்னாடி பிளஸ் வந்திருக்கு. ஒண்ணா மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ்ஸா இருக்கணும், இல்லைனா பிளஸ் இன்டு பிளஸ் தான் பிளஸ்ஸா இருக்கணும். நமக்கு இங்கெல்லாம் மைனஸ் வந்திருக்கனால கண்டிப்பா பிளஸ் இன்டு பிளஸ் கிடையாது. அப்ப மைனஸ் இன்டு மைனஸ் ரெண்டுக்குமே y க்கும் மைனஸ்ல இருந்திருக்கணும், z க்கும் மைனஸ்ல இருந்தாதான் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த பிளஸ் குறி வரும் அப்படிங்கிறது தெரியும். அப்போ நமக்கு இங்கேயும் மைனஸ் குறி இங்கேயும் மைனஸ் குறி அப்படிங்கறத முடிவு பண்ணி நம்ம இத போட்டுட்டோம்.
போட்டதுக்கு அப்புறம் செக் பண்றோம் பாருங்க, எக்ஸையும் ஒய்யும் பெருக்குனா மைனஸ் வருதா பாருங்க, எக்ஸும் ஒய்யும் பெருக்கும்போது பின்னாடி மைனஸ் வருது. ஆமா, வேற வேற குறியை பெருக்கினா தானே மைனஸ் வரும். அப்ப எக்ஸுக்கு பிளஸ் குறி ஒய்க்கு மைனஸ் குறிங்கிறது சரி. அதே மாதிரி இந்த இடத்துல பாருங்க 30 மைனஸ் 30 XZ இருக்கு. எக்ஸையும் இசட்டையும் பெருக்கும் போது பாருங்க, இதையும் பெருக்கும் போது மைனஸ் வருது அப்படின்னா இசட்டுக்கு மைனஸ் குறியும் எக்ஸுக்கு பிளஸ் குறியும் இருந்தாதான் நமக்கு இந்த மாதிரி வரும். ஏன் அப்படின்னா இது ரெண்டையும் பெருக்கும் போது பிளஸ் வந்துருக்கு பாருங்க. அப்ப கம்பல்சரி ஒய்க்கும் இசட்டுக்கும் மட்டும்தான் அந்த மைனஸ் குறிங்கிறது கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இவ்வளவுதான் இதனுடைய ஃபேக்டரைசேஷன். Answer for the second question and this is 5x minus 2y minus 3z the whole square. Fourth question, factorize the following. பின்வருவனவற்றை காரணிப்படுத்துக. அதுல முதல் கேள்வி 8x cube plus 125y cube அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது a cube plus b cube ஃபார்ம்ல இருக்கு. நமக்கு a cube plus b cube ஓட ஃபார்முலா a plus b into a square minus ab plus b square அப்படிங்கிற இயற்கணித கூட்டுத்தொகை. இப்போ இந்த a என்ன b என்னங்கிறது மட்டும் கண்டுபிடிக்கணும். ஏன்னா a cube is 8x cube. a cube என்னவா இருக்கு அப்படின்னா 8x cube இருக்கு. b cube என்ன இருக்கு அப்படின்னா 125 y cube இருக்கு. இதுல இருந்து a ஓட மதிப்பும் இதுல இருந்து b ஓட மதிப்பும் கண்டுபிடிக்க போறோம். இதனுடைய கனமூலம் a, இதனுடைய ரெண்டுடைய கனமூலம் அப்படின்னா cube root of 8 is 2. ஏன்னா 2 into 2 into 2 தான் 8. சோ இதுல இருக்கிற ஒரு 2 தான் நமக்கு ஆன்சர். அதே போல x into x into x ல ஒரு x எடுத்துக்கணும். சோ a ஓட வேல்யூ 2x. அதே மாதிரி b ஓட வேல்யூ அப்படின்னா பாருங்க 125 இல்லைங்களா, 125 உடைய கனமூலம் அதாவது cube root of 125 is 5 and cube root of y cube is y அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சோம். அப்ப நாம என்ன பண்ணனும் அப்படின்னா இந்த 8x cube 2x the whole cube plus இந்த b க்கு பதிலா 5y the whole cube சமம் a க்கு பதிலா 2x அப்படினும் பாருங்க 2x னும் b க்கு பதிலா 5y னும் இந்த ஃபார்முலால இந்த இயற்கணித முற்றொருமையில பிரதியிட்டா நமக்கு போதும். சோ a ஓட வேல்யூ 2x plus 5y. அதே மாதிரி a ஸ்கொயர் அப்படிங்கும்போது 2x the whole square minus ab க்கு 2x into 5y அப்படின்னு வரும் plus b ஸ்கொயருக்கு 5y the whole square அப்படின்னும் நமக்கு இது அப்படியே எக்ஸ்பாண்ட் பண்ண போறோம். 2x plus 5y அப்படியே வந்துரும். இங்க 2x the whole square 2 ஸ்கொயருக்கு 4 x ஓட whole square x ஸ்கொயர்னும் கிடைக்கும். அதே மாதிரி பாருங்க 2 5 பெருக்குங்க 10 x யும் y யும் பக்கம் பக்கம் போட்டுக்க போறோம். அதே மாதிரி 5 square is 25 5 இன் வர்க்கம் 25 y இன் வர்க்கம் y ஸ்கொயர் அப்படினு நமக்கு இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चनோட ஆன்சர் 2x plus 5y into 4x square minus 10xy plus 25y square அப்படினு கிடைக்குது. இது எப்படி என்ன ஃபார்ம்ல இருக்கு அப்படினா a cube minus b cubeங்கற algebraic identity ஃபார்ம்ல இது இருக்கு. சோ இதனோட ஃபார்முலா a minus b into a square plus ab plus b square அப்படிங்கறத நாம அப்ளை பண்ணனும். சோ a ன்றது என்ன b ன்றது என்ன கம்பேர் பண்ண போறோம். a cube is 27x cube. அதே போல b cube is 8y cube. இதுல இருந்து நமக்கு a ஓட வேல்யூ 27 ஓட கியூப் ரூட் வந்து 3 x cube ஓட கியூப் ரூட் x. அதே மாதிரி 8 இன் கனமூலம் நமக்கு 2 y cube ஓட கனமூலம் y அப்படினு கிடைக்குது. சோ இங்க நம்ம 3x the whole cube minus 2y the whole cube சமம். அப்போ 3x minus 2y into 3x the whole square plus நமக்கு 3x into 2y வரும். அதே மாதிரி plus 2y the whole square அப்படினு நமக்கு இங்க கிடைக்கும். சோ அதையும் எழுதிக்கிறோம். அடுத்த ஸ்டெப்ல நம்ம 3x minus 2y into பாருங்க 3 ஓட ஸ்கொயர் வந்து நமக்கு 9 x ஓட ஸ்கொயர் x ஸ்கொயர் plus 3 2s are 6 x உம் y உம் பக்கம் பக்கம் போட்டோம். அதே போல 2 ஸ்கொயர் வந்து 4 y into y y ஸ்கொயர் னு கிடைக்கும். சோ இதுல செகண்ட் क्वेश्चनோட ஆன்சர் 3x minus 2y into 9x square plus 6xy plus 4y square அப்படினு நமக்கு இதோட ஆன்சர் கிடைக்கும். Fourthly, third question, a power 6 minus 64 அப்படினு கொடுத்திருக்காங்க. இது a power 6 அப்படினா இந்த 64 நம்ம பாருங்க 64
தானா வகுத்தல்ல ஃபேக்டரைசேஷன் மெத்தட்ல அதோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்க போறோம். 2 32. ஸோ 2 வாட்டி 16, 2 வாட்டி 8, 2 வாட்டி 4, 2 வாட்டி 2ன்னு பாருங்க 2 வந்து 2 பவர் 6 அப்படின்னு கிடைக்கும். ஸோ 64க்கு பதிலாக 2 அடுக்கு 6ன்னு எழுதலாம். 2 பவர் 6 அப்படின்னு எழுத முடியும். ஏன்னா இதுக்கு பவர் 6 இருக்க மாதிரி இதையும் நம்ம மாற்றி எழுதிக்கிறோம். இப்போ இதை எப்படி கன்வெர்ட் பண்ணலாம்னா நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா என்னன்னா ஒன்னா a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர்னு ஒரு ஃபார்முலா தெரியும், இல்லையா a கியூப் மைனஸ் b கியூப்னு ஒரு ஃபார்முலா தெரியும். a பவர் 6 மைனஸ் b பவர் 6ங்கிறது தெரியாது. ஸோ இந்த ரெண்டுல ஏதாவது ஒன்று நம்ம பயன்படுத்த போறோம். அப்போ இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா a கியூப் த ஹோல் ஸ்கொயர் எழுதலாங்களா? ஏன்னா 3 2 6 அப்படி பிரிச்சுக்கலாம். மைனஸ் b கியூப் அப்படிங்கிறதுக்கு பதிலாக இங்க நமக்கு என்ன இருக்கு அப்படின்னா 2 கியூப் the whole square அப்படின்னு எழுதலாம். இப்படியும் எழுதலாம். இல்ல a square the whole power 3 minus b square the whole power 3 இந்த ஃபார்மட்லயே எழுதலாம். நம்மளோட இஷ்டம் தான். நான் என்ன பண்ணிட்டேன்னா இந்த ஃபார்மட்ல எழுதிட்டேன். அதாவது a square minus b square ஃபார்மட் இந்த ஃபார்முலா படி நான் அப்ளை பண்ணலாம் அப்படி. இந்த ஃபார்முலா என்னன்னா a square minus b square is a plus b into a minus b. அப்போ நான் என்ன பண்ணணும் அப்படின்னா இத a வச்சுக்கணும், இத b னு வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் கூட்டணும் அப்புறம் கழிக்கணும். அப்படி பண்ணலாங்களா? பாருங்க a cube plus 2 cube அதாவது a plus b into a minus b அப்படிங்கிற இந்த ஃபார்மட் படி எழுதியிருக்கேன். இந்த இடத்துல a என்னவா இருக்கு அப்படின்னா a cube ஆகும், bங்கிறது வந்து 2 கியூபாவும் இருக்கு. அதனால தான் a க்கு பதில் a கியூப் போட்டு plus 2 கியூப்னு போட்டு எழுதியிருக்கேன். அதே போல a க்கு பதில் a கியூபும் b க்கு பதில் 2 கியூபும் போட்டு இங்க எழுதியிருக்கேன். ஓகேங்களா? a கியூப் plus 2 கியூப் அப்படிங்கிறதுக்கு a கியூப் plus b கியூப் அப்படிங்கிற ஒரு ஐடென்டிட்டியும் a கியூப் minus 2 கியூப் அப்படிங்கிறதுக்கு a கியூப் minus b கியூப் அப்படிங்கிற ஐடென்டிட்டியும் இருக்கு. அந்த இரு இயற்கணித முற்றொருமைகளையும் பயன்படுத்தி இதை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்பாண்ட் பண்ணி எழுத முடியும். அது என்னன்னு பார்க்கலாம். So a cube plus b cube is a plus b into a square minus ab plus b square அப்படின்னு. இதுல a க்கு a னே எழுதிக்கலாம். பட் b க்கு பதில் 2 cube இருக்கு. So a cube plus 2 cube ஆ இருந்தா நம்ம எப்படி எழுதணும் அப்படின்னா a plus 2 into a square minus 2a plus 2 square அப்படின்னு எழுதணும். இல்லைங்களா? அப்போ அதே மாதிரி a cube minus b cube க்கு என்ன ஐடென்டிட்டி அப்படின்னா a minus b into a square plus ab plus b square அப்படிங்கிறது. இங்க நம்ம क्वेश्चनல a cube minus 2 cube இருக்கனால நம்ம என்ன எழுதணும் அப்படின்னா a minus 2 into a square plus 2a plus 2 square அப்படின்னு எழுதணும். ஸோ இந்த ரெண்டு வேல்யூவும் நம்ம இங்க இதுக்கு பதிலாகவும் எழுத போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்க்கு a plus 2 into a square minus 2a plus 2 square 4 எழுதிக்க போறோம். அதே மாதிரி இதுக்கு எழுதும்போது a minus 2 into a square plus 2a plus 4 அப்படின்னு எழுதுறோம். அப்போ therefore a power 6 minus 64 உடைய factors வந்து இதுதான். இந்த question factorize the following பின்வருவனவற்றை காரணிப்படுத்துக அப்படின்னா அதுல முதல் கேள்வி x cube plus 8y cube plus 6xy minus 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து 2 டேர்ம் இருக்கும், இல்லைன்னா 3 டேர்ம் இருக்கும், அப்படி இல்லைன்னா 6 டேர்ம்ஸ் இருக்கிற மாதிரியான ஐடென்டிட்டிஸ் எல்லாம் இது வரைக்கும் பார்த்து 4 டேர்ம்ஸ் இருக்கு ஒன்று. இன்னொரு விஷயம் என்னன்னா எல்லாமே கியூப்ஸா இருக்கு, அதாவது கணங்களாக இருக்கு. பாருங்க இந்த ரெண்டும் கணங்களாக இருக்கு. அப்படிங்கும்போது நமக்கு டக்குனு யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா a cube plus b cube plus c cube minus 3abc அப்படின்ற ஐடென்டிட்டி நம்ம யூஸ் பண்ணுவோம். உடனே அதோட லெஃப்ட் சைடு என்ன, ஏன்னா நம்ம ரைட் சைடு எழுதிட்டோம் அப்படின்னா அதோட லெஃப்ட் சைடு என்ன அப்படின்னா a plus b plus c into a square plus b square plus c square minus ab minus bc minus 3a அப்படின்ற ஐடென்டிட்டி அப்படிங்கிறது நம்ம கண்டுபிடிச்சோம். இப்போ இதுல செக் பண்ண வேண்டிய விஷயம் என்னன்னா a என்ன, b என்ன, c என்ன, அதோட வேல்யூஸ் சைன்ஸ் என்ன அப்படின்றதுதான். இதை ஒரு ரீஅரேஞ்ச் பண்ண போறோம். ஏன்னா இதை கியூபா எழுத முடியாது இல்லைங்களா, இதை கனமாக எழுத முடியாது. அதனால இதை கனமா எழுதலாம். 1 கியூப் எழுதலாம், அதனுடைய மதிப்பும் மாறாதுங்கிறதுனால x கியூப் பிளஸ் இதை எப்படி எழுதலாம்னா 8 உடைய கனமூலம், அதாவது 8 ஓட கியூப் ரூட் வந்து 2. அப்ப அதை எப்படி எழுதலாம்னா 2y the whole cube அப்படின்னு எழுத முடியும். அதே மாதிரி இங்க பாருங்க இந்த 1 minus 1 cube அப்படின்னு எழுதிக்கலாம். அப்புறம் இந்த plus 6
x y அப்படின்னு எழுதிட்டோம். இப்போ a ஓட வேல்யூ x, b ஓட வேல்யூ 2y, c ஓட வேல்யூ பாத்தீங்கன்னா மைனஸ்ல வருது. ஏன்னா இது ரெண்டும் பிளஸ்ல இருக்கு. இது மைனஸ்ல வருதுனால c ஓட வேல்யூ மைனஸ் அப்படின்னு தெரிஞ்சிருக்கும். அப்ப இத கம்பேர் பண்ணி எழுதுறோம். a ஓட வேல்யூ x, b ஓட வேல்யூ 2y, c ஓட வேல்யூ -1. இத மூணையும் வச்சுக்கிட்டு தான் நம்ம இங்க சப்ஸ்டிட்யூட் பண்ண போறோம். பாருங்க x plus 2y minus 1 into இங்க a square க்கு பதில் x square plus b க்கு பதில் 2y the whole square plus c க்கு பதில் -1 the whole square minus formula படி a ஓட வேல்யூ என்ன x, b ஓட வேல்யூ 2y. அதே மாதிரி minus b ஓட வேல்யூ 2y, c ஓட வேல்யூ -1 minus c ஓட வேல்யூ -1 a ஓட வேல்யூ x னு இங்க போட்டோம். இப்போ இங்க என்ன ஆகும் அப்படினா x plus 2y minus 1 into x square plus 4y square இந்த -1 the whole square இங்க +1 ஆயிடும். இத அப்படியே மல்டிப்ளை பண்ணும்போது -2xy, பாருங்க இந்த மைனஸ் into மைனஸ் பிளஸ் 2y ஆயிடும். இங்க மைனஸ் into மைனஸ் பிளஸ் 4x x ன்னு நமக்கு இந்த क्वेश्चनோட ஆன்சர் இதுதான். ஓகேங்களா? அதுலயே செகண்ட் क्वेश्चन l cube minus 8m cube minus 27n cube minus 18lmn. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா a cube plus b cube plus c cube minus 3abc ஓடுது a plus b plus c into a square plus b square plus c square minus ab minus bc minus ca இதுதான். சோ எந்த ஐடென்டிட்டி இதுக்கான ஐடென்டிட்டி எது அப்படினு ஐடென்டிஃபை பண்ணி அத முதல்ல லெஃப்ட் சைடு அண்ட் ரைட் சைடு எழுதிக்க போறோம். இப்போ பாருங்க கம்பேர் பண்ணி a ஓட வேல்யூ என்ன, b ஓட வேல்யூ என்ன, c ஓட வேல்யூ வித் இட் சைன் கண்டுபிடிக்கணும். குறிகளோட a ஓட வேல்யூ என்ன, b ஓட மதிப்பு என்ன, c ஓட மதிப்பு என்னன்னு கண்டுபிடிக்கணும். பாருங்க இப்போ a cube வந்து l cube அப்படினா a ஓட வேல்யூ என்னன்னா l. அதே மாதிரி பாருங்க இங்க b cube ஓட வேல்யூ நமக்கு பாருங்க இது நேரா அப்படியே ஒப்பிடும்போது -8m cube அப்படினு வருது. இதனுடைய கனமூலம் b. அப்ப இதனோட கனமூலம்னா -2m பெருக்கல் -2m into -2m தான் நமக்கு -8m cube கிடைக்கும். அப்ப b ஓட வேல்யூ இதுல 1 -2m. இதே மாதிரி நம்ம c ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும் அப்படினா c cube is -27n cube அப்படினு பண்ணிங்க இருக்கு. அப்ப c ஓட வேல்யூ என்னன்னா இந்த மைனஸ்ல 1 வரும். 27 உடைய கனமூலம் cube root of 27 is 3. n cube ஓட cube root வந்து n. அப்போ a b c ஓட வேல்யூஸ் கண்டுபிடிச்சோம். இத இந்த ஃபார்முலால இந்த ஐடென்டிட்டில நம்ம சப்ஸ்டிட்யூட் பண்ணோம் அப்படினா நமக்கு தேவையான ஆன்சர் கிடைச்சிடும். So l cube minus 8n cube minus 27n cube minus 18lmn is equal to நமக்கு a க்கு பதில் என்ன போடணும் l, b க்கு பதில் -2m, c க்கு பதில் -3n into a ஸ்கொயர் க்கு பதில் l ஸ்கொயரும் b ஸ்கொயர் க்கு பதில் b ஓட மதிப்பு -2m the whole square plus -3n the whole square minus a ஓட வேல்யூ l, b ஓட வேல்யூ -2m. அதே மாதிரி minus b ஓட வேல்யூ -2m உம் c ஓட வேல்யூ -3n உம் அதே மாதிரி minus c ஓட வேல்யூ -3n, a ஓட வேல்யூ l அப்படினு இந்த ஐடென்டிட்டில இந்த முற்றொருமையில கரெக்ட்டா அப்படியே பிரதியிடுறோம். இப்போ இதனுடைய ஃபைனல் வேல்யூ என்னன்னா l -2m minus 3n into l square அப்படியே l square. இது -2m the whole square அர்த்தம் என்னன்னா பாருங்க -2m -2m கூட பெருக்கணும். minus into minus plus ஆகும் 2 2 4 m into m square அப்படினு கிடைச்சிடும் இல்லீங்களா? அப்போ நமக்கு இந்த இடத்துல இதனோட மதிப்பு 4m square. சரிங்களா? அதே மாதிரி இங்க 3 இது minus whole square plus ஆயிடும். 3 square 9 n ஓட இது ஸ்கொயர் வந்து n ஸ்கொயர் அப்படினு கிடைச்சிரும். பாருங்க இங்க minus into minus plus 2 lm. ஓகேங்களா? அதே மாதிரி minus into இங்க ஒரு minus இங்க ஒரு minus இருக்கு. 3 வாட்டி minus இருக்கு. சோ minus தான் வரும். 2 3 வாட்டி 6 m n அப்படினு எழுதிட்டோம். அடுத்து பாருங்க minus into minus plus இந்த 3 n l அப்படினு இந்த செகண்ட் क्वेश्चनோட ஆன்சர் நமக்கு கிடைக்கும்.